கரூரில் துயரமான சம்பவம் நிகழ்ந்த பின்னர் தாவேக தலைவர் விஜய் களத்தில் நிற்காமல் ஓடி ஒளிந்தது ஏன் என்று திமுக எம்பி ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்மால் தான் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது என்ற குற்ற உணர்வால் தாவேகவினர் ஓடி ஒளிந்து கொண்டதாக விமர்சித்தார். இதில் அரசியல் கிடையாது. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில கேள்விகள் இருக்கிறது. இப்படி களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை? செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள்? ஒன்றை என்னால் உணர முடிகிறது. அவர் ஒரு பிரபலமான நடிகர். அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும். எனவே அவர் திருச்சியில் தங்கி கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே, இப்போது கூட இருக்கிறார்களே, அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் போய் களத்திலே நின்று அவர்களுடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை? அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு, நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஓடிந்து விட்டார்கள் தான் உண்மை. அதையெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை, அதில் முக்கியமான இடத்தில் அந்த இயக்கத்திற்கு பணம் கொடுக்குற ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா என்கின்ற நபர் ஒரு ட்விட்டர் போடுகிறார். அந்த ட்விட்டரில் நேபாளத்தில் நடந்தது போல் இங்கே ஒரு புரட்சி நடக்கணுங்கிறார். அகில இந்தியாவுடைய வளர்ச்சியே வெறும் 8.5%. ஆனால் இங்கே 12% நெருங்கிட்டு இருக்கு. இங்கே அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில், வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வர வேண்டும் என்று இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு எதிராக சாவர்னிட்டி அண்ட் இந்தியா, சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் இந்தியான்னு சொல்கிறாங்களே கான்ஸ்டியூஷனில், அதற்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டு அதுக்கு விமர்சனம் வந்த உடனே எடுக்கிறார்.